அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பொன்ராஜ் இருக்காதுல்ல, பொன்ராஜ் புறம்போக்கு பொன்ராஜ் உன்னதாண்டா புறம்போக்கு பொன்ராஜ் அப்துல் கலாம் ஐயா கூட இருந்து நாங்கள்லாம் அப்துல் கலாம் ஐயாவை தூரத்துலேருந்து கூட பார்த்தது கிடையாது. புறம்போக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க பெண்களை பார்த்து இவ்வளோ இழிவாக பேசுவாங்களா? உனக்கு என்ன தெரியும்? உங்கள் வீட்டு பெண்கள் மாதிரி நினச்சிட்டியா? அதை விட நாங்கள் பேசக்கூடாது தான், தப்பு, எல்லாம் தண்டிப்பான். ஆனால் இருந்தாலும் உன் வீட்டு பெண்களை நினச்சி எல்லாத்தையும் அப்படி மாதிரி பேசிடாத. முதல்ல அடுத்தவங்கள பேசுறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தா? டே பொன்ராஜ், நீ எல்லாம் வந்து அப்துல் கலாம் ஐயாவோட இந்த ஆர்எஸ்எஸ் தலைவர் ஒருத்தர் பேசினது, அவர் பேசினதுக்கு உன்னால் பதில் கொடுக்க முடியுமாடா? உன் பிறவிலேயே பிரச்சனை இருக்குடா. நீ எல்லாம் மனுஷனா? நீ அதுவும் அப்துல் கலாம் ஐயா கூட இருந்திருக்க, வியாபாரம் பண்ண முடியல. அப்துல் கலாம் ஐயா இருந்ததுக்கப்புறம் உனக்கு லோன் கிடைக்காம நாயாக தெரிஞ்சிருக்க. அவங்க உனக்கு பிஜேபியில் இருக்கிறவங்க முதலின்றவங்க வந்து லோன் வாங்கி கொடுத்து ஜாமீன் போட்டு லட்சக்கணக்கிலையும் கோடிக்கணக்கிலையும் வாங்கி கொடுத்து கடைசியில் அவர் உயிரை விட்டுருக்கார். அவர் குடும்பமே இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரியல. நீ வந்து எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு உன்னையும் ஏமாற்றிக்கிட்டு இப்படி வாழ்கிறதுக்கு பேரை ஒரு ஈனப்பிறவியா நீ? பொன்ராஜ், அடுத்த தடவை நான் உன்னை எங்கன்னா கண்ணால் பார்த்தேன்னா அங்கேயே சத்தியமாக சொல்கிறேன், போலீஸ் என்னை கைது பண்ணாலும் பரவாயில்ல, செவில் சேர்த்து நாலு இழுப்பிழுத்துருவேன். பெண்களை பற்றியும் அதுவும் மோடிஜியை பற்றிலாம் நீ தப்பா போடா வாடான்னு பேசாமல் நீ என்ன பெரிய மயதா நீ? இல்லை கேட்குறேன், சாதி மன்னிக்கணும், பெண்கள் தாய்மார்கள் பெரியவங்க என்ன மன்னிச்சிங்க, பொது வெளியில் இப்படி பேசக்கூடாது. ஆனால் நீ பேசுகிறது ரொம்ப தப்பு. பிரதமர் மோடிஜியை பற்றி பேசுறதுக்கு இது வரைக்கும் ஸ்டாலினே பேசுனது கிடையாதுடா. அந்த மாதிரி என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? தடி எடுத்தவங்களாம் தண்டக்காதண்ணா, அவ்வளோதான் மரியாதை உனக்கு. இன்னொரு பிரதமர் வாடா போடான்னு பேசிகிட்டு இருக்க வேலை வந்துச்சுன்னா எங்கே மாட்டினாலும் எங்கள் ஆளுங்க உன்னை கைமா பண்ணி குஸ்கா கிண்டிடுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். உன்னுடைய பின்பக்கத்தை உன்னுடைய வாழ்க்கையை திரும்பிப்பார், அப்போ தெரியும் உனக்கு. நீ திமுக போடுற எலும்புக்கு எவ்வளோ வேணா நீ இது பண்ணிக்க. ஸ்டாலினே ஒரு பொம்பளை பொறுக்கி, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் உதயநிதி பால்டாயல் குடிச்சிட்டு இந்த வயசில் இப்போ இவ்வளோ பெரிய பையன் நான் கல்யாணம் முடிக்க வேண்டிய வயசில் அவன் போய் இன்னொரு நடிகைக்காக பால்டாயல் குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறான். நீ அவங்ககிட்ட எச்சா வாங்கி சாப்பிடு, அவன் காலை நக்கிக்கோ, அவன் கக்கூசுக்கு பைக்கிட்டு வை, இல்லை காலை கூட கழுவி விடு, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் நீ பிஜேபியை பற்றி பொதுவாக பேசினா கூட பரவாயில்ல, தப்பாக பேசினா அது பார்த்துக்குவோம், பின்னாடி உனக்கெல்லாம் வச்சு செய்வோம். தப்பு பண்ணவங்களுக்கெல்லாம் எல்லாம் வச்சு செய்வான், பிஜேபி வச்சு செய்வோம். ஆனால் உன்னெல்லாம் விடவே மாட்டோம், பார்த்துக்க. இதான் லாஸ்ட் உனக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும்.